ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அழகே அழகு தொடர்கதையில் ரேவதி புலம்பிகிட்டே வராங்க காரில் தங்கராஜ் கிட்ட. என்னங்க, நான் ஏதோ உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் அதை அப்படியே போயிட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ரேவதி, உங்கள் அப்பா அம்மா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நீ ஆனால் அவங்கள பற்றி பேசுறது தப்பு தானே. அதான் நான் சொன்னேன். இப்போ சொன்னால் தான் இப்போ உனக்கு இதுக்கு சொன்னது தப்புன்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட. நாளைக்கு உன் பிள்ளைங்களையும் வளர்க்குற. ஐயோ, எங்கள் அம்மா கோவக்காரி, கொடுமைக்காரி, எங்கள் அப்பா கிட்ட இப்படி நடந்துப்பா, இது மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்னு சொன்னால் உன் மனசு அதை கேட்டப்போ எவ்வளோ காயப்படும். அப்போது என் பிள்ளைங்களும் அது மாதிரி நடந்துக்க கூடாதுல்ல. நீ அதனால தான் உங்கள் அப்பா அம்மா சொன்னது தப்புன்னுட்டு நான் இப்போ சொன்னதுனால நீ உணர்ந்துட்டல்ல இந்த தப்பை, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. ஏங்க, எங்கள் அப்பா அம்மா பண்ணது தப்புன்னு இல்லை, எங்கள் அண்ணியும் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. ரொம்ப டார்ச்சர் தான் பண்ணுறாங்க. அவங்க ஓவராக தான் பண்ணுறாங்க 2 மருமகளுங்கிட்ட. அதை நான் எடுத்து தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது ரேவதி வீட்டில் அவங்க அம்மா ஏங்க, நான் என்னங்க அவ்வளோ கொடுமைக்காரியா? தப்பு பண்ணால் கேட்பேன் தான், கத்துவேன் தான், திட்டுவேன் தான். ஆனால் ரேவதி நம்மளை இப்படி பேசிட்டாளேங்க, கொடுமைக்காரியாட்டம், ரொம்ப மோசமாக டார்ச்சர் பண்ணுறவன் பேசிட்டாளேங்க. ஏன் மலரு, நான் உன்னை டார்ச்சரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க வீட்டில் சொல்லி. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, விடு லட்சுமி, ஏன் நீ இதை பற்றி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிற? ரேவதி ஏதோ அப்படி சொல்லிட்டா தான், ஆனால் அதுக்கு மன்னிப்பும் கேட்டால. ஆனால் அவள் புருஷன்ற நம்பிக்கையில் தானே எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் மாப்பிள்ளை அதை எடுத்துகிட்டு இப்படி நம்மக்கிட்ட சொல்லிட்டாரு, அது இல்லையா? விடு அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ லக்ஷ்மி சொல்கிறாங்க அவங்க மருமக கிட்ட, ஏன் மலரு, இவர் என்ன மாப்பிள்ளையே தப்புன்ற மாதிரி பேசுகிறாரு, பொண்ணுக்கா சப்போர்ட் பண்ணி அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் தங்கராஜ் வீட்டில் அவங்க பொண்ணை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா டேய் அடே, இன்னும் இவ்வளோ பெரிய பிள்ளையாயும் தூக்கி வச்சிக்கின்னு கொஞ்சிடா விடடா அப்படின்றாங்க. உடனே ரேவதி வராங்க. ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தை, உங்கள் பிள்ளை உங்களை பற்றி ஒன்று சொன்னார் அப்படின்றாங்க. என்ன பற்றியா? என்ன சொன்னா? சீச்சி, என் பிள்ளைலாம் என்னெல்லாம் தப்பாக சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, சொன்னார் அத்தை, உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, மாமா செத்தது உங்களால தானாமே அப்படின்னு ரேவதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே தங்கராஜ் பார்க்குறாரு. உடனே ஏய் ரேவதி, ரேவதி அப்படின்றாரு. இல்லை அத்தை, நீங்கள் ரொம்ப வாய் பேசுவீங்களாம், அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பீங்களாம், அதனால் உங்கள் டார்ச்சர் தொணன்னு தாங்க முடியாமல் தான் அவர் செத்துட்டாராம் அப்படின்னு சொன்னார் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏய் ரேவதி, என்னடி நீ இப்படிலாம் சொல்கிறாம்மா, நான் அப்படிலாம் சொல்லம்மா, அப்படிலாம் சொல்லம்மா அப்படின்னு சொல்கிறாரு இவர். உடனே டே தங்கராஜி, நீயாடா அப்படி சொன்ன? டே, நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலையாடா. நான் உங்கள் அப்பா என்ன தெரியுமாடா பண்ணுவார்? குடிச்சிட்டு டெய்லியும் நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்கன்னு கூட கவலைப்படாமல் அவர் அவ்வளோ அநியாயம் அட்டூழியம் பண்ணுவாருடா. உங்களை நான் கஷ்டப்பட்டு காப்பாற்றினேனாடா, நீ போய் என்னை இப்படி சொல்லிட்டியாடா, என் மனசு தாங்கலடா அப்படின்னு அழுகுறாங்க. உடனே இல்லை அம்மா, நான் அப்படி சொல்லம்மா, இவ ஏதோ சொல்கிறாம்மா, நான் அப்படி சொல்லமாட்டாரு. இல்லை அத்தை, அப்படி தான் அத்தை சொன்னார் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, டே, இது மாதிரி என்னை தப்பாக பேசாதடா, நான் உங்களுக்காகவே வாழ்ந்தேன்டா அப்படின்னு அவங்க அழ அழ, அம்மா சாரிம்மா, அம்மா சாரிம்மா, நீ என் தங்கம்மா, நான் உன்னை பற்றி தப்பாக பேசுவேனாம்மா, இல்லைம்மா, நான் அப்படிலாம் சொல்லலைம்மா, என்னை மன்னிச்சிக்கோம்மா, என்னை மன்னிச்சிக்கோம்மான்னு தங்கராஜ் மன்னிப்பு கேட்குறாருங்க. இந்த ரேவதி பண்ண கூத்து இருக்கே, செம காமெடிங்க. ஏன்னா இவருக்கு எப்படி முள்ளால் எடுக்கணும், அது மாதிரி கதையை முள்ளால் தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க இந்த வேலை பார்க்குறாங்க. நாளைக்கு மீண்டும் தொடருவோம். நன்றி, பாய்.